திருப்பதி கோயிலில் லட்டு ஏன் பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்பது தெரியுமா? நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதம் மிகவும் எளிமையானதாக இருந்தது. ஒரு நாள் கோயிலில் பணியாற்றிய ஒரு அர்ச்சகர் பெருமாளுக்காக ஒரு தனிப்பட்ட இனிப்பு தயாரிக்க முடிவு செய்தார். ஆனால் அவரிடம் இருந்தவை கடலை மாவு, நெய், சர்க்கரை மற்றும் ஒரு சில பருப்புகள். இந்த பொருட்களை கொண்டு அவர் ஒரு இனிப்பு தயாரித்து பெருமாளுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார். பக்தர்களும் அதை சாப்பிட்ட போது அதன் சுவையும் மணமும் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அன்று முதல் கோயிலில் அதே முறையில் லட்டு தயாரித்து பக்தர்களுக்கு வழங்கத் தொடங்கினர். பின்னர் 1940களில் கோயிலில் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. இதனால் லட்டு அதிகளவில் தயாரிக்க தேவஸ்தான நிர்வாகம் சிறப்பு திட்டங்களை வகுத்தது. அதன் விளைவாக இன்று நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான லட்டுக்கள் தயாராகின்றன. 2009ஆம் ஆண்டு திருப்பதி லட்டுவிற்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் (ஜிஐ) பதிவு கிடைத்தது. இதனால் இது திருப்பதி கோயிலுக்கே சொந்தமான பிரசாதமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நீண்ட நாட்கள் கெடாதது, அனைவராலும் விரும்பத்தக்கது மற்றும் பெரிய அளவில் தயாரிக்க எளிதாக இருப்பது ஆகிய காரணங்களால் திருப்பதி லட்டு இன்று கோயிலின் பிரத்யேக அடையாளமாக மாறியுள்ளது. அடுத்த முறை திருப்பதி செல்லும் போது இந்த தெய்வீக லட்டுவை மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள்.